வணக்கம். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு தேதி ஆம், மார்ச் 5, 2026. நீங்க எப்போதுமே புது புது விஷயங்கள தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. குறிப்பா வாழ்க்கைய ஒரு புது கோணத்துல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. நிச்சயமா. அந்த தேடல் தான் இங்க முக்கியம். ஆமா. அதனாலேயே நாளைக்கு, அதாவது மார்ச் 6, மாசி 23ஆம் தேதிக்காக பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அருமையான தரவ பத்தி இன்னைக்கு நாம அலசப் போறோம். ம். சுவாமி சித்பவானந்தர் எழுதின தோல்வியின் ஞானம் அப்படிங்கிற ஒரு தினசரி தியான குறிப்பு தான் இன்னைக்கான நம்ம மூலத்தரவு. அதுல உலக புகழ்பெற்ற ஒரு திருக்குறளும் இணைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு தொகுப்பு இது. கண்டிப்பா. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். நாம எல்லாரும் வாழ்க்கையில எப்போதாவது ஒரு பெரிய தோல்விய பார்த்துட்டு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு துவண்டு போயிருப்போம் இல்லையா? ஆமா. அது மனித இயல்பு தான். அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த தோல்வியே நமக்கு ஒரு வரைபடமா மாறினா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேடப் போறோம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தோல்வி அப்படிங்கிறத ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம, ஒரு வழிகாட்டியா பார்க்கணும். ஆமா, அது ஒரு பிரத்யேகமான வரைபடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இது ஏதோ பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தத்துவம்னு நாம நினைக்கலாம். ஆனா இன்றைய நவீன வாழ்க்கைக்கு, நம்மளோட அன்றாட வேலைக்கு இது எவ்வளவு துல்லியமா பொருந்துதுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆமா, இந்த தரவு ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நேரா தத்துவத்துக்குள்ள போகாம, இமயமலையில இருக்கிற பத்ரிகாஷ்ரமம், அதாவது பத்ரிநாத். ஆமா, அந்த பத்ரிநாத் போற பயணத்தை பத்தி ஒரு வர்ணனையோட தொடங்குறார் சுவாமி சித்பவானந்தர். நீங்க எப்பவாவது இமயமலை பயணத்தோட காணொளிகள் பார்த்திருக்கீங்களா? சும்மா நேரா மலை ஏறுறது மட்டும் கிடையாது. கரெக்ட். செங்குத்தான மேடுகள் இருக்கும், திடீர்னு பார்த்தா பள்ளத்தாக்குகள் வரும், திரும்பவும் ரொம்ப ஆழமான பள்ளங்கள்ல இறங்கித்தான் அடுத்த மலை உச்சிக்கு போக முடியும். ம். இது வெறும் பயணக்குறிப்பு மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு ஆழமான வாழ்க்கை குறியீடு மாதிரி தோணுது. இது ரொம்ப அற்புதமான ஒரு உருவகம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய இலக்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ம். அது ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு முக்கியமான தேர்வுக்கு படிக்கிறதா இருக்கலாம். நம்ம எதிர்பார்ப்பு எப்பவுமே எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், அப்படியே நேர்கோட்ல படிப்படியா மேல போய் உச்சியே தொட்டுடுவோம்னு நினைப்போம். ஆனா அந்த பத்ரிநாத் பயணம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு பெரிய சிகரத்தை அடையணும்னா, வழியில பல ஆழமான பள்ளங்கள்ல இறங்கித்தான் ஆகணும். அருள் தேவே, உன்னை நாடி வரும் எனக்கு தோல்விகள் பல உண்டாவது இயல்புன்னு அந்த வரிகள் சொல்லுது. பள்ளத்தாக்குகளே இல்லாத ஒரு மலைத்தொடர் உலகத்துல எங்கேயாவது இருக்கா என்ன? பள்ளங்கள் இருந்தாதான் அதுக்கு மலைனே பேரு. அதே மாதிரிதான் தோல்விகளே இல்லாத ஒரு பயணம் இருந்தா, நீங்க போற இலக்கு அவ்வளோ பெரிய இலக்கு இல்லைன்னு அர்த்தம். பள்ளங்கள் இல்லாமல் மலைகள் இல்லை என்பதைப் போல, தோல்விகள் இல்லாமல் வெற்றியின் உச்சம் இல்லை என்பதை நீங்க உணர வேண்டும். ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. நாம ஒரு பெரிய கனவோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சறுக்கல் வருதுன்னு வைங்க, ஒரு பள்ளத்துல விழுந்துடுறோம். உடனே நம்ம மனசு பயப்பட ஆரம்பிச்சிடும். ஆமா, ஐயோ நம்ம தப்பான பாதையில வந்துட்டோம் போல இருக்கு, அதான் இவ்ளோ பெரிய கஷ்டம் வருதுன்னு நினைப்போம். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த பள்ளமும் பயணத்தோட ஒரு அங்கம் தான் புரியுது. அதுதான் உண்மை. பள்ளத்துல இறங்குறது தப்பான பாதை கிடையாது. அதுதான் உண்மையான பாதை. அந்த பள்ளத்துல இறங்கி ஏறினா மட்டும்தான் அடுத்த உச்சிக்கு போக முடியுங்கிறத அந்த இயற்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி, அடுத்த வரிக்கு வருவோம். தோல்வியை குறித்து மனமே நீ துயரமடையாதே அப்படின்னு அந்த தரவு சொல்லுது. தத்துவவார்த்தமா இத படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒருத்தர் தன்னோட வேலையை இழந்துடுறார், இல்ல பல வருஷமா கஷ்டப்பட்டு தொடங்குன தொழில் பெரிய நஷ்டமாயிடுச்சு. அந்த நேரத்துல போய் மனமே துயரமடையாதேன்னு சொன்னா அவரு கோபந்தானே வரும். கண்டிப்பா வரும். தோல்வி வந்தா அழுகையும் துயரமும் வர்றது மனித இயல்பு தானே. இதை எப்படி சாத்தியப்படுத்துறது? நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமானது. தோல்வி வந்தா வலிக்கத்தான் செய்யும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஏன் வலிக்கிறது, ஏன் துயரப்படுறோம்னு உளவியல் ரீதியா நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதாவது நாம தோத்துட்டோன்னு நினைக்கிறத விட, நாம உண்மையிலேயே தோற்று போன அந்த நிகழ்வுக்காக துயரப்படுறதில்ல. அந்த வெற்றி கிடைச்சிருந்தா நமக்கு கிடைச்சிருக்கும்னு நாம கற்பனை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு எதிர்காலம். ஆமா, நாம ஆசைப்பட்ட அந்த எதிர்காலம். அந்த எதிர்காலம் அழிஞ்சு போச்சேன்னு நினைச்சுதான் நாம துயரப்படுறோம். இங்கதான் அந்த தரவு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. துயரப்படுறதை நிறுத்துறதுக்கு ஒரு வழியை காட்டுது. ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு தனிப்பாடம் இருக்குன்னு அது சொல்லுது. தனிப்பாடம்,
அதாவது வெளியில யாருக்கும் கிடைக்காத ஒரு பிரத்யேகமான பாடம்னு சொல்றீங்களா? ஆமா. இப்ப நீங்க எவ்ளோ பெரிய பல்கலைக்கழகத்துல வேணாலும் படிக்கலாம். இல்ல உலகத்திலேயே தலைசிறந்த அறிஞர்கள் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கலாம். அவங்க எல்லாரும் உங்களுக்கு வெறும் அறிவை மட்டும்தான் கொடுக்க முடியும். ம். ஆனா நீங்க சந்திச்ச அந்த தோல்வி இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற அந்த ஞானத்தையும் நல்லறிவையும் உலகத்துல வேற எந்த புத்தகத்தாலையும் எந்த பேராசிரியராலையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. அது உங்களுக்காக, உங்க தப்புக்காக, உங்க சூழ்நிலைக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடம். சரியா சொன்னீங்க. ஒருத்தர் மிதிவண்டி ஓட்ட கத்துக்கிறாருன்னா அவர் 1000 புத்தகங்கள் படிக்கலாம். ஆனா அவர் நிலத்தடுமாறி கீழே விழுற அந்த ஒரு நொடியில அவர் உடம்பு கத்துக்கிற பாடம் இருக்குல்ல, ஆமா, அதுதான் உண்மையான பாடம். வாவ்! இத கேக்கும்போதே தோல்வி மேல இருக்கிற பயம் கொஞ்சம் குறையுது. அதுதான் அந்த வரியோட உண்மையான நோக்கம். அப்போ ஒரு விஷயத்துல நாம தோற்று போகும்போது, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன்னு நினைச்சு முடங்கி போறதுக்கு பதிலா, இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு தனிப்பட்ட பாடம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னு நினைச்சா, அந்த துயரம் தானா மறைஞ்சிடும். நம்மளோட பார்வையே மாறிடுது. அறிவை நீங்க வெளியில இருந்து கடன் வாங்கலாம். ஆனா ஞானத்தை நீங்க உங்களோட சொந்த நுடுவத்திலிருந்து தான் சம்பாதிக்க முடியும். அந்த ஞானத்தை சம்பாதிக்கிற இடம்தான் தோல்வி. இங்க தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, எனக்கு ஒரு தனிப்பாடம் கிடைச்சிருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பாடத்தை நான் எப்படி முழுசா கத்துக்கிறது? ஏன்னா தோல்வி வந்த உடனே நம்ம அகந்தை என்ன பண்ணும்னா, பழிய வேற யார் மேலயாவது தூக்கி போட தான் பாக்கும். என்னோட சூழ்நிலை சரியில்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தப்பிக்க தான் தோணும். அந்த பாடத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்கதான் நீங்க அந்த தரவுல இருக்கிற அடுத்த முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும். தோல்வியை துருவி ஆராய்ந்து உங்களுடைய வீழ்ச்சியை நீங்களே விசாரித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றார். அதாவது நீங்க ஒரு துப்பறியும் நிபுணரா மாறணும்னு சொல்றாரு. ஆமா, உங்க வீழ்ச்சியை நீங்களே ஒரு 3ஆம் நபர் மாதிரி நின்னு விசாரிக்கணும். எந்த பழியும் போடாம, எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காம, தரவுகளை மட்டும் வச்சு அலசணும். ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி நம்ம வாழ்க்கையை நாமே விசாரிக்கணுமா? அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாச்சே. ஏன்னா நம்ம தப்ப நாமே நேர்மையா ஏத்துக்கிற மாதிரி இருக்குமே. கஷ்டம்தான், ஆனா அதுதான் ஒரே வழி. தோல்வியை கண்டு ஓடாமல் அதை ஆராய வேண்டும். நான் ஏன் தோத்தேன்? என் தயாரிப்புல தப்பா, என் முடிவுகள்ல தப்பான்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யணும். உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிறு சறுக்கல் கூட உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்படி உணர்ச்சி வசப்படாம தர்க்க ரீதியா அந்த தோல்வியை தூண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? அப்படி தோண்டி பார்க்கும்போது அந்த தோல்விக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற மெய்யறிவு என்னும் பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும்னு அந்த தரவு சொல்லுது. நீங்க தோற்றுப்போன அந்த இடத்துல தான் உங்களுக்கான மிகப்பெரிய பொக்கிஷம் புதைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை தோண்டி எடுக்கிற வேலை தான் இந்த விசாரணை. இது உண்மையிலே ரொம்ப ஆழமா இருக்கு. தோல்வியை பார்த்து ஓடாம ஒரு பூத கண்ணாடி வச்சு அதை பார்க்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, அடுத்து வர வரி இதை விட ரொம்ப அழுத்தமா இருக்கு. இப்பொழுது தோல்வியாக தென்படுவது நாளை வரும் வெற்றிக்கு வித்தாகும். வித்து, அதாவது விதை. இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப வலிமையானது. ஒரு வித மண்ணுக்குள்ள புதைக்கப்படுற அந்த தருணத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெளிச்சமே இல்லாத ரொம்ப இருட்டான மூச்சு முட்டுற மாதிரியான ஒரு மண்ணுக்குள்ள அந்த விதை அழுத்தப்படுது. அந்த விதைக்கு அந்த சூழ்நிலை எப்படி தெரியும்? அவ்வளவுதான், நம்மள உயிரோட புதைச்சிட்டாங்க, நம்ம கதை முடிஞ்சதுன்னு ஒரு பெரிய மரணமா தான் அதுக்கு தோணும். நாம ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கும்போது நமக்கும் அப்படிதான மூச்சு முட்டுது. நம்மளை யாரோ பாதாளத்துல தள்ளிவிட்ட மாதிரி ஒரு இருட்டு, ஒரு தனிமை உணர்வு வரும். ஆமா, இயற்கையோட விதியை யோசிச்சு பாருங்க. அந்த இருட்டும் அந்த அழுத்தமும் தான் அந்த விதையோட ஓட்டைய உடைக்கிறதுக்கு தேவையான உந்து சக்தி. அந்த புதைக்கப்படுதல் தான் அதோட வளர்ச்சிக்கான முதல் படி. அந்த இருட்டுல இருந்து தான் அதோட வேர்கள் முதல்ல கீழே ஆழமா இறங்கும். அதுக்கப்புறம் தான் தளிர் மேல வரும். நாளைக்கு அது ஒரு மாபெரும் மரமா உருவெடுக்க போகுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற அந்த ஆழமான வீழ்ச்சியும், அதிலிருந்து அந்த இருட்டுல நீங்க கத்துக்கிற மெய்யறிவும், நாளைக்கு நீங்க அடையப் போற மாபெரும் வெற்றிக்கு ஒரு அடித்தளமா, ஒரு விதையா மாறப்போகுது. அதாவது நாம இருட்டுல இருக்கும்போது நம்மள புதைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பயப்படுறோம். ஆனா உண்மையில நம்மள விதைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ரொம்ப சரியான பார்வை. இன்னைக்கு நாம சந்திக்கிற இருட்டு நம்மள புதைக்கிறதுக்கான இருட்டு இல்ல, அது நம்மள விதைக்கிறதுக்கான இருட்டு. என்ன ஒரு அற்புதமான சிந்தனை! அந்த விதையில இருந்துதான் நாளைய வெற்றி முளைச்சு வரப்போகுது. ஆனா அது வரைக்கும் அந்த இருட்டுல பொறுமையா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையையும் அந்த நேரத்துல நாம என்ன செய்யணுங்கிறதையும் விளக்குறதுக்கு தான் இந்த தரவுல ஒரு புகழ்பெற்ற திருக்குறளை இணைச்சிருக்காங்க. உரையாடலின் இறுதி கட்டமாக மூலத்தரவில் உள்ள அந்த திருக்குறளை இப்போ நான் வாசிக்கிறேன். பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும்
தத்தம் கருமமே கட்டளைக்கல். ம், உலக புகழ்பெற்ற இந்த திருக்குறளை நாம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த இந்த தோல்வியின் ஞானத்தோட எப்படி பொருத்தி பார்க்கறது? இந்த திருக்குறள் ஒட்டுமொத்த விஷயத்தையும் முழு பொறுப்பையும் அப்படியே தூக்கி நம்ம கைகள்ல கொடுத்துருது. முதல்ல கட்டளைக்கல் அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். கட்டளைக்கல்னா ஒரு தங்கத்தோட தரத்தை அதோட மாற்று எவ்வளவுன்னு உரைத்து பார்க்கறதுக்காக தட்டார் பயன்படுத்துற ஒரு கல் இல்லையா? ஆமா, அதேதான். இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனோட பெருமைக்கும், அதாவது அவனோட சிறப்புக்கும் வெற்றிக்கும், அவனோட வீழ்ச்சிக்கும், அதாவது அவனோட தோல்விக்கும் எது அந்த உரைகள்லாம் இருக்கு, எது அவனோட தரத்தை தீர்மானிக்குது? நம்மளோட பின்னணி, நமக்கிட்ட இருக்கிற செல்வம், இல்ல நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்ல. தத்தம் கருமமே, அதாவது அவரவர் செய்யக்கூடிய செயல்களே உரைகளாக அமைகின்றனன்னு வள்ளுவர் ஆணித்தரமா சொல்றார். அந்த தங்கத்தை உரைத்து பார்க்கிற கல் தங்கத்தை உருவாக்குறது கிடையாது, அது தங்கத்தோட உண்மையான தரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. அதே மாதிரி உங்க செயல்கள் தான் உங்களோட உண்மையான தரத்தை காட்டுது. இதை நாம பத்ரிநாத் பயணத்தோட பொருத்தி பார்த்தா ரொம்ப தெளிவா புரியுது. நாம இமயமலை பயணத்துல போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பள்ளத்துல சறுக்கி விழுந்துடுறோம். பள்ளத்துல விழுகிறது இயற்கையானது, அது யார் வாழ்க்கையில வேணும்னாலும் நடக்கலாம். ஆனா அந்த பள்ளத்துல விழுந்த பின்பு அந்த இடத்திலேயே இருட்டுல அழுதுகிட்டு முடங்கி கிடக்க போறோமா, இல்ல அந்த தோல்வியை ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி துருவி ஆராய்ந்து மெய்யறியை பெற்று திரும்பவும் எந்திரிச்சு மேட்ட நோக்கி நடக்க போறோமா? இத தீர்மானிக்கிறது நாம எடுக்கிற செயல் மட்டும்தான். 100க்கு 100 உண்மை. இங்கேதான் முழுமையான சுய பொறுப்பு அப்படிங்கிற நிலைப்பாடு வருது. நீங்க பள்ளத்துல விழுந்ததுக்கு மழையே குறை சொல்லலாம், வழியில இருந்த கல்ல குறை சொல்லலாம், அதெல்லாம் உண்மையாவே கூட இருக்கலாம். ஆனா உங்களை அங்கிருந்து மேல கொண்டு வர்றதுக்கு அந்த எந்த காரணமும் பயன்படாது. விழுந்த பிறகு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு செயலும் தான் உங்களை மீண்டும் மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போகும். உங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் வேற எவரையும் நீங்க காரணமா சொல்ல முடியாது. உங்க பெருமைக்கான கட்டளைக்கல் நீங்க எடுக்கிற அந்த செயல்ல தான் இருக்கு. அப்போ தோல்விங்கிறது நம்மள மதிப்பீடு செய்யற ஒரு தேர்வு கிடையாது. அந்த தோல்விக்கு பிறகு நாம எப்படி நடந்துக்கிறோம், என்ன செயல் செய்யறோங்கிறது தான் நம்மள மதிப்பீடு செய்யற கட்டளைக்கல். ஆமா, தோல்வி என்ற பள்ளம் இயற்கையானது என்றாலும் அந்த பள்ளத்தில் விழுந்த பின் நீங்கள் எடுக்கும் செயல்கள்தான் உங்களை மீண்டும் மேற்றுக்கு அழைத்துச் செல்லும். இது நம்மள முழுமையான பொறுப்புக்கு உள்ளாக்குது. தோல்வி ஒரு தனி பாடத்தை கொடுத்தாலும் அந்த பாடத்தை படிச்சு புரிஞ்சுகிட்டு அதை செயல்ல காட்டுறது நம்மளோட பொறுப்புங்கிறது இது ரொம்ப அழகா உணர்த்துது. ரொம்ப சரியான புரிதல். அறிவுங்கிறது வெறும் தகவலா மூளைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பயனும் இல்ல. அது உங்க வாழ்க்கையில செயலா மாறும்போது தான் அது ஞானமா மாறுது. இதுவரைக்கும் நாம பேசின இந்த அத்தனை ஆழமான கருத்துக்களையும் அதோட சாராம்சத்தையும் உங்களுக்காக நான் ஒரு முறை சுருக்கமா தொகுத்த சொல்றேன். சொல்லுங்க. வாழ்க்கை பயணம்ங்கிறது பத்ரிநாத் பயணத்தை போல மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்சதுதான். அதுல தோல்விகள் வீழ்ச்சிகள் சகஜம். அப்படி ஒரு தோல்வி வரும்போது அதை நினைச்சு துயரப்படுறதை நிறுத்திட்டு அந்த தோல்வி கற்பிக்கும் வேற எவருமே தர முடியாத தனிப்பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சுய கௌரவத்தை ஓரம் கட்டிட்டு ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி வீழ்ச்சிய துருவி ஆராய்ந்தா மெய்யறிவுன்ற பொக்கிஷம் கிடைக்கும். அந்த இருட்டிலிருந்து தான் நாளைய வெற்றி வித்தாக முளைக்கும். அப்புறம் மிக முக்கியமா அந்த செயல்களே உங்கள் பெருமைக்கான கட்டளைக்கல். இது எல்லாம் கேட்ட பிறகு இதை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்க வேலையிலயோ தொழிலையோ இல்ல உங்க தனிப்பட்ட இலக்குகளையோ ஒரு பெரிய தடையோ தோல்வியோ நீங்க சந்திக்க நேர்ந்தா அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. ஒரு முற்றுப்புள்ளி நினைக்க கூடாது. ஆமா, இன்னும் புது கண்ணோட்டத்தோட அதை அணுகுங்க. எனக்கான தனிப்பாடம் இதுல என்ன இருக்கு, இந்த தோல்வியை நான் எப்படி துருவி ஆராய போறேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு புதிய தொடக்க புள்ளி. ரொம்ப பயனுள்ள அறிவுரை. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த எல்லா தரவுகளின் அடிப்படையில ஒரு புது சிந்தனை எனக்குள்ள வருது. இதுவரைக்கும் உரையாடல்ல வராத கொஞ்சம் உறுத்தலான ஒரு சிந்தனை. அதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன அது? நாம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு பார்த்தா தோல்விங்கிறது நாளைக்கு வரப்போற வெற்றிக்கு வித்து. அது மட்டும் இல்லாம அந்த தோல்வி கொடுக்கிற பிரத்யேகமான ஞானத்தை உலகத்துல வேற எந்த பள்ளிக்கூடமோ எந்த வழிகாட்டியோ நமக்கு வழங்கிட முடியாதுன்னு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. அப்படியானால் நீங்க சிந்தித்து பார்க்க ஒரு கேள்வி. நாம ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள், நம்மளோட குழந்தைங்களா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன தோல்வியுமே சந்திச்சிடக்கூடாது, அவங்க கீழே விழுந்துடவே கூடாதுன்னு நம்ம ஓடி போய் அவங்கள தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, நாம அப்படி செய்வோம். அந்த செயல் உண்மையிலேயே அவங்க மேல வச்சிருக்கிற அன்பா இல்ல அவங்களுக்கு செய்யற துரோகமா? உலகத்துல வேற யாருமே தர முடியாத வெற்றிக்கான அந்த சிறப்பு வகுப்பிலிருந்து
அந்த தனிப்பாடத்திலிருந்து அவங்கள நாமே பலவந்தமா விலக்கி வைக்கிறோமா? அவங்களுக்கான பொக்கிஷத்தை நாமே திருடுறோமா? இது நிஜமாவே ரொம்ப வலிமையான, எல்லாரையும் சுய பரிசோதனை செய்ய வைக்கிற ஒரு கேள்வி. அன்பின் பெயரால பாதுகாக்கிறோங்கிற பேர்ல நாம மத்தவங்களோட வளர்ச்சியின் விதைய மண்ணுக்குள்ள போக விடாம முளைக்க விடாம தடுத்து நிறுத்துறோமா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா. மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற இந்த ஒரு வலிமையான கேள்வியோட உங்கள தனியா யோசிக்க விடுறோம். தோல்வி மேல இவ்வளவு நாள் நம்ம வச்சிருந்த பயத்தையும் பார்வையையும் முழுசா மாத்தக்கூடிய ஒரு ஆழமான அலசலா இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். அந்த இருட்டுல விதையா மாறுங்க. உங்க செயல்களை கட்டளைக்கல்லா மாத்துங்க. மீண்டும் இதே மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். நன்றி.